வணக்கம். நான் கார்த்திக் மாதவன் டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செயல்பட போகிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்கும். இது வரைக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ்டாக டிலே ஆகிட்டே இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வேகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் ஏற்படும். உங்களோட அறிவையும் அனுபவத்தையும் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா கரெக்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள், கூடுதலாக வேலை வர்றதுக்கான வாய்ப்பு. ஆரம்பத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சாலும் அது நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பேர், மேலதிகாரி கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்க போகுது. தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் புதுசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய தொடர்புகள் மூலியமாக எதிர்பாராத வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு இருக்குது. கூட்டு தொழிலில் இருப்பவங்களுக்கு மட்டும் அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பண உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சீராக இருக்கும். ஏற்கனவே மார்க்கெட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிற பணம்லாம் திரும்ப நல்லபடியாக கலெக்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதே நேரத்தில் வீடு, குடும்பம் அல்லது ட்ராவல் தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற செலவுகளை குறைச்சி சேமிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழல் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களோட சஜஷன் எதுவாக இருந்தாலுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்துப்பாங்க. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. பேரண்ட்ஸ் அல்லது சகோதரர்கள் கூட இருந்த ஒரு நெருங்கிய உறவினர்கள் மூலியமெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் முடிவுக்கு வரப்போகுது. அதையும் நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. வீடு மாற்றம் இல்லை பராமரிப்பு, மெயின்டெனன்ஸு இது மாதிரியான புதுசாக ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தை மூலிமா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எந்த ஆவணத்துலேயும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லபடியாக மனசில் தியானம் பண்ணி பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் அதிக வேலை, அதை தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்கிறதுனால பாடி டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, கரெக்டான டைமில் சாப்பிடுங்க. அது சாப்பிட்ற நேரத்தை தவற விடாதீங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு முடிகிற பட்சத்தில் நான் வழக்கமாக சொல்கிறது தான், டெய்லி வாக்கிங் ப்ராக்டிஸ் அது முடிஞ்சால் தியானம் அது மாதிரி பண்ணுறது நல்லது தான். அது பண்ணுறது ஒரு சிறப்பான வழி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதை கவனிங்க. சாதகமான நாள் இந்த வாரம் எது இருக்குது உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 24, 26, 29. அதாவது 24ஆம் தேதி திங்கட்கிழமை, 26ஆம் தேதி புதன்கிழமை, சனிக்கிழமை 29ஆம் தேதி இந்த 3 நாளும் உங்களுக்கு லக்கி நாளாக இருக்கும். அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அந்த நாள் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சு எந்த ஒரு வேலையும் செய்யுங்க. குழப்பங்கள் சிலது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அது நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களான உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், பணவரவில் ஒரு சீரான நிலை, குடும்பத்தில் ஒரு நல்ல ஆதரவு மற்றும் தாமதமான காரியங்கள் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்தாலுமே நீங்கள் கரெக்டாக செய்ய போகிறீங்க. அது கரெக்டாக சக்ஸஸ் பண்ணிவிடுவீங்க. இதுதான் நான் உங்களோட அவசரப்படாமல் பலன் எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் காத்துட்ருக்கு. அது நீங்கள் பயன்படுத்துங்க. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.